சிவன் தன்னுடைய சக்தியான பார்வதி கூட கூட இல்லாம இருப்பாரு. ஆனா நந்தியம்பெருமான் இல்லாம எங்கேயும் இருக்க மாட்டார். சிவபெருமான இடத்துல நந்தியம்பெருமானுக்கு ஒரு சிறப்பான இடம் உண்டு. இலங்கேஸ்வரனான ராவணனே ஆனாலும் சிவபெருமானுடைய அருள் கிடைக்கணும்னா முதல்ல நந்திகேஸ்வரருடைய அனுமதியை அவன் பெறணும். அப்படிப்பட்ட அதிகாரம் கொண்டவர் தான் நம்ம வர நந்தீஸ்வரர். அதனாலதான் அவர் அதிகார நந்தின்னு நம்ம புராணம் கொண்டாடுது. தேவர்களுக்கே அவர்களுடைய கோரிக்கைகள்லாம் நிறைவேறணும்னா நந்தியம்பெருமானுடைய அனுமதி வேணும்னா சாதாரணமான மக்கள் நமக்கு அவருடைய அனுமதி வேணும் இல்லையா? சிவபெருமான் கிட்ட நம்மளுடைய கோரிக்கைகள்லாம் போகணும்னா நந்தியம்பெருமானுடைய அருள் நமக்கு நிச்சயமா தேவை. அதனால நம்ம வர நந்தீஸ்வரரை இப்பவே உங்க வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு வந்து உங்களுடைய வேண்டுதல்களை சொல்லுங்க. அந்த சிவனிடமே வரவாங்கி வந்தவர் அந்த வரணந்தீஸ்வரர். அவர் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய மாட்டாரா என்ன? உடனே கேளுங்கள். திடீர்னு ஒரு பண பிரச்சனை வந்ததுப்பா. அதை நினைச்சே நெஞ்சு வலி வந்து அதுல படுத்தவன் தான். அதுல இருந்து மீளவே முடியல. உடம்புதான் சரியில்லாம போச்சுன்னு பார்த்தா கடனும் ஒரு பக்கம் ஏறி போச்சு. என்ன செய்யறதுன்னு தெரியாதப்பதான் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் நான் மீட் பண்ணேன். அவருக்கு இருந்த அத்தனை பிரச்சனையும் வராநந்தீஸ்வரர் தான் தீர்த்து வச்சாரு. நீங்களும் உங்க பிரச்சனைய அவர்கிட்ட சொல்லுங்கன்னு அவர் சொன்னாரு. நானும் வராநந்தீஸ்வரர் எங்க வீட்டுக்கு வர வச்சேன். என் மனைவி தினம் அவர்கிட்ட என் பிரச்சனையும் என் கஷ்டத்தையும் சொல்லி வேண்டிக்கிட்டாங்க. கொஞ்ச நாள்லயே எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடுச்சு. இப்ப பழையபடி நல்லா ஆரோக்கியமா வேலைக்கு போயிட்டு இருக்கேன். நல்லா சம்பாதிக்கிறேன். நல்லா இருக்க, ஆரோக்கியமா இருக்கேன். இதுக்கெல்லாம் காரணம் வராநந்தீஸ்வரர் அருளால் தான். இந்த அற்புதமிக்க வரணந்தீஸ்வரருடன் சிவனம்சம் பொருந்திய சிவருத்ராட்ச டாலர் இலவசம். உடனே சிவனின் யோக யாகத்திலிருந்து அவதரித்த இந்த வரணந்தீஸ்வரரை உங்கள் வீட்டுக்கு வரவழையுங்கள். சிவன் உங்களிடம் இருந்தால் எந்த கஷ்டமும் உங்களை நெருங்க அஞ்சும். பார்த்தீங்களா, எத்தனையோ பேருடைய வாழ்க்கைய மாத்தி சிறப்பா அமைச்சிருக்காரு நம்ம வரணந்தீஸ்வரர். நீங்களும் உங்களுடைய வேண்டுதல்களை அவருடைய காலில் சொல்லுங்க. நிச்சயம் அதை நிறைவேற்றி வைப்பார் நம்ம வரணந்தீஸ்வரர். புராணங்கள் கூறுவது போல் விஷ்ணுவே சிவனை பார்க்க நந்தி அனுமதி வேண்டும். இல்லை என்றால் கருடனைப் போலவும் ராவணனைப் போலவும் அவரின் பராக்கிரமத்தை சந்திக்க நேரிடும். அப்பேற்பட்ட கைலாயத்தையே கட்டியாளும் வரணந்தீஸ்வரர் நம் வீட்டில் இருந்தால் எந்தவித கஷ்டங்களும் நம்மை நெருங்காமல் காப்பார். இதோ உங்களுக்கு பணத்தை வாரி வாரி அளிக்க, குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்க வரணந்தீஸ்வரர் வந்துவிட்டார். இவரிடம் சொன்னால் சகல ஐஸ்வர்யங்களும் உங்களை வந்து சேரும். உடனே இவரை உங்கள் வீட்டிற்கு வரவழைக்க ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எங்களுக்கு கல்யாணமாகி 5 வருஷம் ஆகியும் எங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. இதனால் எனக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் சண்டை அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும். இது பத்தாததுக்கு எங்கள் வீட்டுக்காருக்கு கடன் பிரச்சனை வேற. ஒரு நாள் சண்டை அதிகமாகி என்னைக்கு உன்னைய நான் கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்தேனோ அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் எனக்கு பிரச்சனை தான் வருதுன்னு சொல்லி அடிக்க வந்துட்டாரு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்னுடைய கஷ்டத்தில் எங்கள் அம்மா கிட்ட சொல்லி புலம்புனேன். எங்கள் அம்மா கவலைப்படாதம்மா, வரணந்தீஸ்வரர் சக்தி வாய்ந்த தெய்வம். வரணந்தீஸ்வரர்கிட்ட உன் குறையெல்லாம் சொல்லி வேண்டிக்க, நானும் உனக்காக வேண்டிக்கிறேன்னு அப்படின்னு சொன்னாங்க. ஆச்சரியம் என்னன்னா, எங்கள் வீட்டுக்காரர் இப்போ என் மேலே ரொம்ப பிரியமாக இருக்காரு. எங்களுக்குள்ள இருந்த சண்டையெல்லாம் தீர்ந்து போச்சு. நான் இன்னைக்கு இவ்வளோ சந்தோஷமா இருக்கேன்னா அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. நான் இப்போ 3 மாசம் முழுகாம இருக்கேன். இப்போ நான் அவர்கிட்ட கேட்கறதெல்லாம் ஒண்ணே தான், எங்களை எப்பவும் இதே போல சந்தோஷமா வச்சிரு வரணந்தீஸ்வரா. இந்த அற்புதமிக்க வரணந்தீஸ்வரருடன் சிவனம்சம் பொருந்திய சிவருத்ராட்ச டாலர் இலவசம். உடனே சிவனின் யோக யாகத்திலிருந்து அவதரித்த இந்த வரணந்தீஸ்வரரை உங்கள் வீட்டுக்கு வரவழையுங்கள். சிவன் உங்களிடம் இருந்தால் எந்த கஷ்டமும் உங்களை நெருங்க அஞ்சும். குடும்பத்துல ஒற்றுமை அமைதி அமைய சிவலோக வாசனான இந்த வரணந்தீஸ்வரர்கிட்ட, ஏ நந்தீஸ்வரா, குடும்பத்துல ஒற்றுமையை கொடு, நிம்மதியை கொடு அப்படின்னு வேண்டிக்குங்க. வேண்டினா மட்டும் போதும். உடனே சிவனின் யோக யாகத்திலிருந்து அவதரித்த இந்த வரணந்தீஸ்வரரை உங்கள் வீட்டுக்கு வரவழையுங்கள். சிவன் உங்களிடம் இருந்தால் எந்த கஷ்டமும் உங்களை நெருங்க அஞ்சும். கைலாய சிவலோகத்தில் எழுந்த பிரச்சனையே தீர்த்து வச்சவரு நம்ம பிரச்சனையை தீர்க்க மாட்டாரா என்ன? உங்களுடைய பிரச்சனை எதுவா இருந்தாலும் அவர்கிட்ட சொல்லுங்க. சிவனருள் பெற்ற நந்தீஸ்வரருடைய அருளால உங்க பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போகும். இதோ உங்களுக்கு பணத்தை வாரி வாரி அளிக்க, குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்க வரணந்தீஸ்வரர் வந்துவிட்டார். இவரிடம் சொன்னால் சகல ஐஸ்வர்யங்களும் உங்களை வந்து சேரும். உடனே இவரை உங்கள் வீட்டிற்கு வரவழைக்க
ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த அற்புதமிக்க வரநந்தீஸ்வரருடன் சிவனம்சம் பொருந்திய சிவருத்ராட்ச டாலர் இலவசம். உடனே சிவனின் யோக யாகத்திலிருந்து அவதரித்த இந்த வரநந்தீஸ்வரரை உங்கள் வீட்டுக்கு வரவழையுங்கள். சிவன் உங்களிடம் இருந்தால் எந்த கஷ்டமும் உங்களை நெருங்க அஞ்சும். தொழில் முன்னேறாம போயிருக்கலாம், தொழில்ல தடைபட்டும் போயிருக்கலாம், கிட்ட பணத்தை திருப்பி எப்படிடா எடுக்கிறதுன்னு போராடிக்கிட்டும் இருக்கலாம். இப்படி தொழில் முடக்கத்திலிருந்து வெளியில வர முடியாத தவிப்புல இருக்கீங்களா? புதுசா தொழில் தொடங்கி வெற்றி அடையணுமா? தொழில்ல மேல் மேலும் முன்னேற்றம் அடையணுமா? அப்ப சிவகணங்களின் அதிபதியான அந்த வரநந்தீஸ்வரர்கிட்டயே உங்களுடைய விருப்பங்களை தெரிவிங்க. அவர் எம்பெருமான் கிட்டேயே உங்களுடைய கோரிக்கைகளை கொண்டு போய் சேர்த்துடுவார். அப்புறம் என்ன, உங்களுடைய பிரச்சனையெல்லாம் தவிடுபொடி ஆயிடுச்சுன்னு நினைச்சுக்கோங்க. நீரில் மூழ்கி 8 கோடி முறை சிவநாமத்தை உச்சரித்து சிவனருள் பெற்ற இந்த வரநந்தீஸ்வரரிடம் உங்களுக்கு வேண்டியதை கேளுங்கள். இவரிடம் சொன்னால் சிவனிடம் சொன்னது போல அத்தனையும் வரமாக வந்து சேரும். என்னதான் முக்கி படிச்சாலும் நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் வரதில்லை. அப்படியே எதிர்பார்த்த ரிசல்ட் வந்தாலும் நல்ல வேலை அமையறதில்லை. அப்படியே நல்ல வேலை அமைஞ்சாலும் நம்ம எதிர்பார்த்த சம்பளம் கிடைக்கிறது இல்லை. சம்பளம் எதிர்பார்த்த மாதிரி கிடைச்சாலும் நல்ல திருமண வாழ்க்கை அமையறதில்லை. திருமண வாழ்க்கை அமைஞ்சாலும் சீக்கிரமே குழந்தை பாக்கியம் அமையறதில்லை. இப்படி எதுவுமே வாழ்க்கையில எதிர்பார்த்து கிடைக்காதவங்க உடனேவே சைவத்துக்கே முன்னோடியான முதல் குரு நம்ம வரநந்தீஸ்வரர்கிட்ட உங்களுடைய வேண்டுதல்களை கேட்டு அவருடைய அருளை உடனே பெறுங்க. அவர் உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை ஐஸ்வர்யங்களையும் உடனே தருவார். ஏன்னா கடுமையா தவம் இருந்து சிவபெருமான வேண்டதும் ஒண்ணுதான், அதே வேண்டுதலை நம்ம வரநந்தீஸ்வரத்தை சொல்றதும் ஒண்ணுதான். தண்ணீரில் மூழ்கியபடியே 8 கோடி முறை சிவநாமத்தை உச்சரிச்சு சிவனுடைய அருளை பெற்றவராச்சே நம்மளுடைய வரநந்தீஸ்வரர். அவர் நம்மளுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி வைக்க மாட்டாரா என்ன? இந்த அற்புதமிக்க வரநந்தீஸ்வரருடன் சிவனம்சம் பொருந்திய சிவருத்ராட்ச டாலர் இலவசம். உடனே சிவனின் யோக யாகத்திலிருந்து அவதரித்த இந்த வரநந்தீஸ்வரரை உங்கள் வீட்டுக்கு வரவழையுங்கள். சிவன் உங்களிடம் இருந்தால் எந்த கஷ்டமும் உங்களை நெருங்க அஞ்சும். பிஇ முடிச்சுட்டு ஒரு நல்ல வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். 4 மாதமாச்சு, வருஷமாச்சு, அப்பயும் வேலை கிடைக்கல. படிப்புக்காக எடுத்த எஜுகேஷன் லோனை வேற கட்ட முடியாமல் அப்படியே இருந்தது. வேலை தேடி அலைஞ்சிட்டு இருக்கப்ப தான் என் கூட படித்த ஃப்ரெண்டை பார்த்தேன். அவன் ஆளே வேற லெவலில் இருந்தான். எப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவன், நானும் ஒன்ன மாதிரி தான்டா, எப்போ வரநந்தீஸ்வரரை வேண்ட ஆரம்பிச்சனோ அப்பே என்னோட லைஃபே மாறிச்சுன்னு சொன்னான். வரநந்தீஸ்வரர் கிட்ட வேணா நேரடியாக சிவன்கிட்டே வேண மாதிரின்னு சொன்னான். நானும் வரநந்தீஸ்வரரை என் வீட்டுக்கு வர வச்சு எனக்கு ஒரு நல்ல வேலை வேணும்னு சொல்லி கேட்டேன். நான் வேணுன நேரம் ஒரு நல்ல கம்பெனிலேருந்து நல்ல சேலரியோட எனக்கு ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. நான் இப்போ சொந்தமாக ஒரு வீடு கட்டிட்டு இருக்கேன், அதுவும் ஈஸியாக. நான் இவ்வளோ சந்தோஷமா இருக்கேனா அதுக்கு காரணம் எல்லாம் அந்த வரநந்தீஸ்வரரோட அருள் தான். உங்கள் கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், நஷ்டங்கள் அந்த சிவபெருமானை சென்றடையவில்லையா? இதோ கைலாயத்தை பாதுகாக்கும் வரநந்தீஸ்வரர் வந்துவிட்டார். உங்கள் பிரச்சனைகளை, கஷ்டங்களை, துக்கங்களை அந்த எம்பெருமானிடம் கொண்டு சேர்த்துவிட வரநந்தீஸ்வரரிடம் உங்கள் குறைகளை கூறினால் அந்த சிவனே உங்களை நிழலாய் வந்து காப்பார். எங்க ஹஸ்பண்ட் இறந்தனாலா இந்த பசங்க ரெண்டும் இந்த வீட்டுக்காகவும் இந்த இடத்துக்காகவும் அடிச்சிக்காத நாளே இல்லை. நானும் போகாத கோயில் இல்லை, வேண்டாத தெய்வம் இல்லை. இவனுங்களை வச்சு நான் என்ன பண்ணணும் தெரியல. நான் வேதனைப்படாத நாளே இல்லை. இவனுங்களெல்லாம் விட்டு எங்கன்னா போயிடலான்னு பார்த்தேன். அப்போதான் வரநந்தீஸ்வரத்தை பத்தி கேள்விப்பட்டேன். அவரை நம்ம வீட்டுக்கு வர வச்சு என் பூஜை அறையில வச்சு, வரநந்தீஸ்வரா என் வீட்டுல இருக்கிற கஷ்டம்லாம் போகணும்னு புலம்பி வேண்டினேன். கொஞ்சம் கொஞ்சம் என் வீட்டுல இருக்கிற பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு இப்போ என் பிள்ளைங்க 2 பேரும் ஒற்றுமையா இருக்கானுங்க. இடம் பிரச்சனை எல்லாம் தீர்ந்து இப்ப குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கோம் நாங்க. இந்த அற்புதமிக்க வரநந்தீஸ்வரருடன் சிவனம்சம் பொருந்திய சிவருத்ராட்ச டாலர் இலவசம். உடனே சிவனின் யோக யாகத்திலிருந்து அவதரித்த இந்த வரநந்தீஸ்வரரை உங்கள் வீட்டுக்கு வரவழையுங்கள். சிவன் உங்களிடம் இருந்தால் எந்த கஷ்டமும் உங்களை நெருங்க அஞ்சும். எத்தனையோ பக்தர்களுடைய வாழ்க்கைய சிறப்பான வாழ்க்கையா மாத்திருக்காரு நம்ம வரநந்தீஸ்வரர். உங்களுடைய வாழ்க்கையும் மாறணுமா? இப்பவே வரநந்தீஸ்வரர் விக்கிரகத்தை வரவழைச்சு உங்களுடைய வீட்டிலேயோ அலுவலகத்திலேயோ வச்சு அவருடைய காதுல உங்களுடைய வேண்டுதல்களை சொல்லுங்க. நிச்சயம் அவர் அதை நிறைவேற்றி வைப்பார். புராணங்கள் கூறுவது போல் விஷ்ணுவே சிவனை பார்க்க நந்தி அனுமதி வேண்டும்.
இல்லை என்றால் கருடனைப் போலவும் ராவணனைப் போலவும் அவரின் பராக்கிரமத்தை சந்திக்க நேரிடும். அப்பேற்பட்ட கைலாயத்தையே கட்டியாளும் வரணந்தீஸ்வரர் நம் வீட்டில் இருந்தால் எந்தவித கஷ்டங்களும் நம்மை நெருங்காமல் காப்பார். இதோ உங்களுக்கு பணத்தை வாரி வாரி அளிக்க, குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்க வரணந்தீஸ்வரர் வந்துவிட்டார். இவரிடம் சொன்னால் சகல ஐஸ்வர்யங்களும் உங்களை வந்து சேரும். உடனே இவரை உங்கள் வீட்டிற்கு வரவழைக்க ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஆங்கர் ஆகணும்னு ரொம்ப ஆசை. எவ்வளோதான் வாய்ப்புகள் நான் தேடி போனாலும் குடும்ப சூழ்நிலைனால என்னால் அதை கண்டினியூ பண்ண முடியல. என்னடா சிவனே கைவிட்டாருன்னும் போது தான் டிவியில் வரணந்தீஸ்வரரை பற்றி பார்த்தேன். அவர்கிட்ட சொன்னாதான் அந்த சிவனையே போய் சேரும்ன்ட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். உடனே வரணந்தீஸ்வரர் வீட்டுக்கு வர வச்சேன். அவர்கிட்ட தினந்தோறும் என் கனவுகளை சொல்லிட்டே வந்தேன். அதில் ஆச்சரியம் என்னன்னா, நான் இப்போ பிரபலமான டிவி ஷோவில் ஆங்கர் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ என் கனவு நிறைவேறி இருக்குன்னா அதுக்கு வர நந்தீஸ்வரரோட அருள் தான் காரணம். உடனே சிவனின் யோக யாகத்தில் இருந்து அவதரித்த இந்த வரணந்தீஸ்வரரை உங்கள் வீட்டுக்கு வரவழையுங்கள். சிவன் உங்களிடம் இருந்தால் எந்த கஷ்டமும் உங்களை நெருங்க அஞ்சும். நந்தியம்பெருமானை நாளும் வழிபட்டால் புந்தியில் ஞானம் சேரும். புகழ் கல்வி தேடி வரும் இவ்வுலகம் இன்பமயமாகும். இவரடி தொழ உண்டு அவ்வுலக அருளும் கூட. அவர் துதி பாட உண்டு உற்பிறவி வினைகள் யாவும். நந்தியின் பார்வைப்பட நலங்கள் உடன் கிட்டும். ஈசனின் எதிரமர்ந்து இறையூஞ்சல் ஆட்டிவிக்கும். நந்தீசர் பொற்பாதம் நாம் தொழுவோமே. குடும்பத்துக்குள்ளன்னு இல்லை, நமக்கு வர எல்லா முக்கியமான பிரச்சனைகளுக்கும் மூல காரணம் பணம் தான். அந்த பண பிரச்சனை தீர்ந்ததுன்னா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துரும். கணவன் மனைவி பிரச்சனை தீர்ந்துரும், அண்ணன் தம்பி பிரச்சனை தீர்ந்துரும், சொத்து பிரச்சனை தீர்ந்துரும், ஏன் நோய் கூட தீர்ந்துரும். அவர் உங்களுடைய பணப்பிரச்சனையை தீர்த்து மேல் மேலும் பண வரவை அவர் அதிகரித்து தருவார். அப்புறம் என்ன, உங்க குடும்பத்துல சந்தோஷம் நிம்மதியும் தான் நிறைஞ்சு இருக்க போகுது. புராணங்கள் கூறுவது போல் விஷ்ணுவே சிவனை பார்க்க நந்தி அனுமதி வேண்டும். இல்லை என்றால் கருடனைப் போலவும் ராவணனைப் போலவும் அவரின் பராக்கிரமத்தை சந்திக்க நேரிடும். அப்பேற்பட்ட கைலாயத்தையே கட்டியாளும் வரணந்தீஸ்வரர் நம் வீட்டில் இருந்தால் எந்தவித கஷ்டங்களும் நம்மை நெருங்காமல் காப்பார். இதோ உங்களுக்கு பணத்தை வாரி வாரி அளிக்க, குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்க வரணந்தீஸ்வரர் வந்துவிட்டார். இவரிடம் சொன்னால் சகல ஐஸ்வர்யங்களும் உங்களை வந்து சேரும். உடனே இவரை உங்கள் வீட்டிற்கு வரவழைக்க ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கைலாயத்தையே காக்கும் நந்தியம்பெருமான் வரணந்தீஸ்வரரா வந்திருக்காரு. சிவகணங்களுக்கு தலைவரான அவர் உங்களையும் உங்கள் வாழ்க்கையையும் மேம்படுத்த வரணந்தீஸ்வரரா வந்திருக்காரு. இந்த அற்புதமிக்க வரணந்தீஸ்வரருடன் சிவனம்சம் பொருந்திய சிவருத்ராட்ச டாலர் இலவசம். உடனே சிவனின் யோக யாகத்தில் இருந்து அவதரித்த இந்த வரணந்தீஸ்வரரை உங்கள் வீட்டுக்கு வரவழையுங்கள்.